ஹலோ குட்டி. ஏன் ஹலோ, நான் பேசுறேன். ஏன் சொல்லு. எங்கடா இருக்க? ஏன் என்ன? இல்ல, நீ எங்க இருக்க? சேஃபா இருக்கியா? நான் சேஃபா தான் இருக்கேன். சரி, நீ இப்போதைக்கு இங்க வராதடா. உன்னை வெட்டுன்னு தேடிட்டு இருக்கான். எங்க பார்த்தா ஆள் வச்சிருக்கான். என்ன என் வாழ்க்கைய சொல்லி முடிச்சாச்சு. என்ன எனக்கு நீ அவ பேசின ரெக்கார்டு வச்சிருக்கியாடா? அவ பேசினதை அனுப்பி விடுறா. தயவு செய்து எனக்காக செய்யாத, சரியா? இந்த பக்கம்னா வந்துடாத, தயவு செய்து. புரியுதா? தயவு செய்து யாரையுமே நம்பாத. அண்ணனின் 2 மனைவிகளையும் ஒரே நேரத்தில் காதல் வலையில் விழ வைத்த தம்பி. பதுங்கி இருந்த தம்பியை தேடி வந்து கூறு போட்ட அண்ணன். எங்க வீட்டுக்காரர் என்ன பாக்கிறதுக்கு வந்திருந்தாரு. உன்னை பாத்துட்டு போறேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வரேன், இல்ல எங்கேயும் வர முடியாதா? சரி வாங்க எங்கேயாவது வந்துட்டு போன் அடிங்க. என்னத்துக்கு? அங்க ஒரு தோப்புத்தர் வழியா ஒரு இடத்துல பாக்குற மாரி இருக்கும். அங்க மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. வந்து பேசிட்டு இருக்குள்ள ஆளை பார்த்தா பெட்டுக்கு ரவுண்டு கட்டிட்டாங்க. எப்படியோ அது வழியா அப்படியே தப்பிச்சு போயிட்டாரு. செல்ல மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். என் புருஷனை அவங்க தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க என்று பரபரப்பான புகாரை அளித்த தம்பியின் மனைவி. வீட்டுல செல்ல எடுத்து பார்க்கல. ஆனா இவங்க வந்து ஏர் கூலர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கிறவங்க மாமியா ஏர் கூலர் வாங்கி கொடுப்பா, வீட்டுல குடி போயிருக்கேன், நான் என்ன பண்றேன்னு தெரியல, சீர் வரிசை வைக்கணும் அப்படிங்கிற ஏர் கூலரு, பீரோ, அப்புறம் வந்து காசு எல்லாம் கேக்குறாங்க. அவர் வந்து அந்த கவர்ல கட்டுற சத்தம் எல்லாம் கேக்குது. சாகுவதற்கு முன்பாக அண்ணனின் 2வது மனைவியுடன் பேசிய தம்பியின் அதிர்ச்சி ஆடியோ. என்ன நடந்தது விரிவாக காணலாம். நான் வந்து இன்னைக்கு கொண்டு போய் அங்க வச்சிடுறேன், சனிக்கிழமை நாளைக்கு எடுக்க. எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. அந்த அவங்க மாமியாட்ட சொல்றாங்க, அங்க வச்சிடறேன், உங்க பொண்ணை விட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, அவரு தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருவாரு, வீடு குடி போறதுக்கு அப்படிலாம் சொன்னதுக்கு நான் காதுல வாங்க. அப்புறம் பார்த்தா ஜிபே பண்ணு, எனக்கு சுத்தமா காசு இல்லை, 24,000 ஜிபே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா எனக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்கு, உன் புள்ள வந்து ஆக்கி வெள்ளாட வந்து 1000 ரூபாய் காசு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் போட்டு விடுறேன், வர சொல்லி எங்கன்னா மொளாத்தூள் மில்லுலயே இருக்க சொல்லு, நான் வந்து கொடுத்துட்டு போறேன், அவரு இங்க போன பிறகு போன் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேல குத்தவக்கரையை சேர்ந்தவர்தான் லக்ஷ்மணன். இவங்களுக்கும் அப்படின்றவங்களுக்கும் கடந்த 8 வருடங்களுக்கு முன்னாடியே காதல் திருமணம் நடைபெற்ற நிலையில லக்ஷ்மணன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த ராஜா அப்படின்றவரோட மனைவியோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. லக்ஷ்மணன் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அப்படின்றவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாகி 2 மனைவிகள் இருக்காங்களாமா. இந்த 2 மனைவிகளையுமே லக்ஷ்மணன் கரெக்ட் செய்து தன் வசம் வைத்திருந்ததா சொல்லப்படுது. இதை அறிந்த ராஜா லக்ஷ்மணன் கிட்ட தன்னோட மனைவிகளோட ஏற்பட்ட தகாத உறவை மறைப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறதாகவும், பணம் தரல அப்படின்னா உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்னு மிரட்டியதாகவும் சொல்லப்படுது.